10 பேர் சொன்னா அதுல 90 பேருக்கு புரியும் நான் யாருன்னு புரியும். பணத்துக்காக எதையும் திங்க மாட்டேங்க. 100% 100க்கு 100% அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. நிறைய பேர் சொன்னீங்க இந்த என்ன கோயிலுக்கு இந்த இப்படி இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்றீங்கன்ட்டு. உண்மையில இல்லைங்க, நான் எல்லா விஷயத்தையும் ப்ரொமோட் பண்றது ஆளு தான். நல்ல விஷயம் எங்கன்னா தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். உங்க கோரிக்கை நியாயமானதா இருக்கணும், அது கண்டிப்பா நிறைவேறும். அதுக்காக 10 கோடி லாட்டரி அடிக்க 100 கோடி லாட்டரி இடத்துல வராதிங்க. அம்மாவுக்கு அதுவும் பிடிக்காது. அதை நாங்கள் பப்ளிக் பண்ணோம். இப்பயே நாங்கள் அம்மா இல்லாத போது வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அம்மா இருந்து சத்தம் போடுவாங்க. சொல்றோம் உங்க கோரிக்கை நியாயமானதா இருக்கணும், அது கண்டிப்பா நிறைவேறும். இப்போ அவங்களால தெரிஞ்சு வரட்டும்பாங்க. கடவுளே எங்க இருக்கு கோயில் ஒன்றும் தெரியவே. அத்தையும் நான் புட்டு கண்ணு மாதிரி இருக்கு. ஆகமங்கனதே இப்படி இருக்கா ஒழுக்கத்தை. வந்து நின்றுருக்கியா, இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கியா? ஆமா, இதை பார்த்தானே அடையாளம் தெரிய போகுது. எப்படி துடியா உட்காந்துருக்கு நாகாத்தா, ஆத்தா நாகம்மா. இதை பார்த்து கண்டுக்குங்க மக்களே. இந்த வழியில் யாரு வந்தீங்களாக்கு வெங்கடேஸ்வரபுரத்தில் இறங்கி முன்னாடி நடந்து வந்தீங்களாக்கு தண்ணி டாங்கி இருக்கு. தண்ணி டாங்கி பக்கத்தில் வலது பக்கம் ரோடு போகுது. அந்த ரோட்டு வழியே நேராக வந்தீங்களாக்கு இந்த புத்தாங்கன்னு இருக்கு. இந்த புத்தாங்கன்னு கிட்ட தான் இருக்கு அம்மா நாகம்மா அம்மாவோட கோயில். அனைவரும் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கி போங்க. நல்லது நடக்கும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் மனசார நம்பி வாங்க, நல்லதே நடக்கும். நான் எங்கேயே கோயில் எப்படி ரொம்ப தூரம் இருந்தேன். ஆத்தா நாகம்மா அதோட இருந்து எல்லாத்தையும் நல்ல புத்தியை கொடு, எல்லாருக்கும் நல்ல தோட்டத்தை கொடு, எல்லாருக்கும் நல்ல மனசை கொடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையான அன்பாக இருக்கிற அந்த ஒரு மனசை கொடு. காப்பாற்று தாயே நாகம்மா. அம்மா இருக்கோ இல்லையோ, இதுதான் கோயில். பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு சக்தி இல்லாமல் இப்படி ஒரு புத்து வருமா? இந்த புத்தெல்லாம் யாரும் செய்ய முடியுமா? பாருங்க எம்பிட்டு இருக்கு. தச்சுருவா இருக்கு மக்களே. வந்து எல்லாரும் வணங்கிட்டு ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு போங்க. சக்தி வீரசக்தி ஆயே, வீரசக்தி ஜக்கம்மா தேவி அம்மா ஜெகமாளும் தேவி. எல்லாத்தையும் வச்சிருக்க அந்த அம்மா. சோட்ட கூடு மாலைகள் கழுத்தில் உள்ள கண்களை பார்த்தால எவனும் மரண அகல வேளையில் வேட்டைக்கு வரான அதிரி புதிரியாச்சு. எவ்வளவு உப்புறமா இருக்கா தாயே பராசக்தி. இந்த அம்மா நாங்கள் எங்களுக்காக நல்லது பண்ண நினைக்குது. அந்த அம்மாவுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து எங்களையும் காப்பாற்றணும், இந்த அம்மாவும் காப்பாற்றணும், இந்த மண்ணும் மக்களையும் மழையும் காப்பாற்றணும் தாயே. இங்கே ஒரு புத்தாங்கன்னு இருக்கு உங்களுக்கு. ஆமாம், இங்கே ஒரு புத்தாங்கன்னு இருக்கு தாயே பராசக்தி நாகசக்தி. எம்புட்டு இடம், எம்புட்டு கோயில், எவ்வளோ சிறப்பாக இருக்குது. இங்கே நம்ம சிவனை, ஐயா சிவனே அண்ணாமலையாரே நந்தி பகவானே. முதல் நந்தி பகவானை கும்பிட்டுட்டு உள்ளே போகணும் மக்களே. எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் மும்மூர்த்தியாக இருக்க விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதில் கொடி மரத்தை வணங்கணும். அப்புறம் சிவன் கோயிலுக்கு போனால் எப்பயுமே நந்தியை கும்பிடுங்க. நந்தியை கும்பிட்டு நந்தி என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா பகவானே. அப்படி சிவனை பார்க்க உள்ள போறேன், அனுமதி கொடுப்பா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் சிவாய். எல்லா தெய்வங்களும் நம்ம வச்சிருக்கு, கொண்டு வந்து வச்சிருக்கு. அது அருமையா இருக்கு, நிறைய சக்தியா இருக்குது. எல்லாரும் வந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க மக்களே. கடவுள் நேரா வரமாட்டாரு, இப்படி யாராவது ஒரு ரூபத்துல வருவாரு. எந்த கடவுளும் நேரா வராது. நான் சொல்லிட்டேன், இந்த அம்மா ரூபத்துல இங்க தச்சுரவா இருக்கு. எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாரும் வந்து நல்லா இருங்க. நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கடவுளே முருகர் வேற வச்சுக்காரு. முருகரு அருமுகா சண்முகா சுத்தி வடிவேலா. எல்லாரும் வந்துட்டு போனால் ஒரு மாற்றம் கிடைக்கணும். நீங்கள் தான் துணை இருக்கணும். எவ்வளவு இந்த அம்மாவுக்கு பாவம் என்னென்ன தெய்வம், எல்லா தெய்வமும் கொண்டு வந்து வச்சிருக்குப்பா. முருகா அறுவடையப்பா. இங்கன்னா பாபா சாமி வச்சிருக்காங்களா? எல்லா ஊர்லேயும் வெள்ளைக்கல்லு தான் வைப்பாங்க. அம்மா அதை புரிஞ்சு கருங்கல்ல வச்சிருக்கு. கருங்கல்லு தான் என்றைக்குமே உயிர் சக்தி, அதுக்கு தான் கூடுதல். பாபா சீரடி பாபா மக்களுக்காக
மகானான சீரடி சாய்பாபா இங்கே வர அனைத்து மக்களும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் நீ புரிஞ்சு நல்லா சுகத்தை கொடுக்கணும். இந்த அம்மா நாகம்மாவுக்கு நல்ல ஆயுசு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும். பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். இங்க நம்ம சாமி வச்சிருக்காங்க 7 கன்னிமாரு, 7 கன்னிமார்களே, நவசக்திகளே, 7 நக கன்னிகளே, எல்லாரும் வந்து அங்கே ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அம்மாவை வந்து கும்பிட்டுட்டு போங்க. இந்த மரம் தான் தானாக முளைச்ச மரமாமா. இந்த மரம் இந்த கோயில் வச்ச பின்னாடி இந்த இடத்துல முளைச்சி வந்திருக்கு. அம்மாவுக்கு உழுப்புக்காக அந்த 7 கன்னிமாரு. அழை கட்டுமா தாயே அழை கட்டுமா, அவ அக்கா தங்கை 7 பேர் அழை கட்டுமா. 7 கன்னிமார்களே, எல்லாருக்கும் நல்லா சுகத்தை கொடுக்கணும், துணை இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பா பிள்ளையாரப்பா, விக்னங்களை தீர்த்து விநாயகரே, பார்வதி வினையாவும் தீர்த்து எல்லாருக்கும் வழி நடத்துப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. இந்த உலக மக்கள் அனைவரும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்டா பிள்ளையாரப்பா. ஆத்தா வராகி அம்மா, ஆதிபராசக்தியின் ரூபமே வராகி தாயே, அந்த அம்மா நாகம்மா இந்த உன் எல்லையில தான் சீட்டு எழுதி போகுது. பக்தர்களோட குறையெல்லாம் இந்த சீட்டு எழுதி போட்டு இந்த எல்லையில தான் பூஜை பண்ணுறாங்க. எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். நோய் நொடியை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோய் நொடியை மாற்றி கொடுக்கணும். சத்ருக்கள்னால இடைஞ்சலுவாருது, போலீஸு கேட்டு கோசு இப்படி இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். ஆயத்துக்கு நீ துணை இருக்கணும்மா. நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தால் நீ நிறைவேற்றி வைக்கணும் தாயே வராகி. உன்னை நம்பித்தான் இந்த அம்மாவை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுது. அந்த அம்மா வாக்கில் நீ விளையாடணும். அந்த அம்மா சொல்ற சொல்லு பழிக்கணும். பஞ்ச விநாயகியாய் பிரபஞ்சமாள வந்தவளே, தஞ்சமுந்தன் மலரடியே சரணம் சரணமம்மா. அம்மா பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இந்த இடத்துல தான் அம்மா வந்து பூஜை பண்ணுவாங்க. நம்மளோட கோரிக்கை எல்லாமே எவ்வளோ பேர் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதை வந்து நாங்கள் வந்து பப்ளிக் பண்ணோம். இப்போயே நாங்கள் அம்மா இல்லாத போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அம்மா இருந்து சத்தம் போடுவாங்க, இப்போ அவங்களாம் தெரிஞ்சு வரட்டுன்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷ்யமான சக்தி இங்கே நிறைய பேர் அதை அனுபவிச்சிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஒரு நாள் நைட்டு இங்கே இருந்தால் தான் தெரியும். பூஜை அன்றைக்கெலாம் வந்து பார்க்கலாம். அமானுஷ்யமான நிறைய சித்தர்களோட அந்த வாசனை, அந்த ஒரு கொலுசு சத்தம். இந்த இடத்துல வந்து கொலுசு சத்தம், நைட் நேரம் கொலுசு சத்தம், அம்மனோட கொலுசு சத்தம். அதே மாதிரி பாம்பு நாகம்மா வந்து இங்கே விளையாடுறது, ஒரு அமானுஷ்யமான ஒரு விளக்கு மாதிரி ஒரு வெளிச்சம் இந்த இடத்துல எல்லாம் டெய்லி நடக்குதுங்க. நீங்கள் வந்து நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் டெய்லி வந்து அந்த ஒரு இதை வந்து பார்த்துட்டு போகலாம். நான் கூட ஃபஸ்ட்டு நிறைய பேர் சொன்னீங்க இந்த என்ன கோயிலுக்கு இந்த இப்படி இதுக்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ட்டு. உண்மையில் இல்லைங்க, நான் எல்லா விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணுறது ஆள் தான். நல்ல விஷயம் எங்கன்னா தான் நான் ப்ரொமோட் பண்ணுவேன். அது நீங்கள் நிறைய பேர் மெசேஜில் அனுப்பிடுறீங்க, நல்ல பணம் வாங்கிக்கிட்டு பண்ணுறீங்களா, இது பண்ணுறீங்களா. பணத்துக்காக எதையும் திங்க மாட்டேங்க. நம்ம எல்லாம் மனுஷர் தான். ஏதோ இங்கே இருக்க சுற்றுவரனா என்னால் ஒரு 4 பேருக்கு ஒரு இந்த வீடியோ போய் சேருமே. ஏன்னா அந்த யூடியூப் சேனலில் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால நான் சொன்னால் கொஞ்சம் மக்கள் பார்ப்பாங்கன்றதுக்காகத்தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். ரொம்ப சக்தியாக அந்த இடத்துல ரொம்ப சக்தியாக அம்மன் நம்மளுக்கு காட்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க, வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. இந்த நிலையில் வந்து நீங்கள் உங்கள் மனக்குறைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் கோரிக்கை வந்து நியாயமாக இருக்கணும். நியாயமான கோரிக்கை இருந்தால் அம்மா வராகி அம்மனும் அந்த அம்மா நாகம்மா அங்கிட்டு இருக்காங்க. நாகம்மா அதையும் நான் காட்டுறேன். நாகம்மாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். மனப்பூர்வமாக வந்து கும்பிட்டு போங்க. சந்தோஷம். நாகம்மா தாயே, ஆதிபராசக்தி, கருப்புராயா, காவல் தெய்வமே கருப்பா, நீ என்று இயல்பு கூட அசையாது கருப்பா. துணையிருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுடைய அந்த வெள்ளி மீசையும் அந்த வீச்சருவாலும் நாயத்தை வழங்கணும். மக்களுக்கு நல்லது நடக்கணும். பலரும் பலது சொன்னாலும் நீ அவங்களுக்கெல்லாம் உணர்த்தி இந்த சக்தியை வெளிப்படுத்தி
கருப்புசாமி, வெள்ளி மீசக்காரா, 18ஆம் படி கருப்பா, தாயே நாகம்மா, நாகசக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, தாயே நாகம்மா, அம்மா உன்னுடைய சக்தி எல்லையற்றது. உன்னுடைய சக்தியை எப்படி சொல்றதுன்னே தெரியாது தாயே நாகம்மா. இந்த அம்மாவுக்கு இந்த இவ்வளவு ஒரு பொறுப்பை நீ கொடுத்துருக்க. அதை வீண் போகாமல் வீண் பேச்சு யாரெல்லாம் பேசினாங்களோ அவங்க முன்னாடி இந்த கோயில் நல்லபடியாக வளரணும். யார் இந்த உன் நிலைக்கு நம்பி வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும்மா. தாயே நாகம்மா, நாகசக்தி, அம்மா பராசக்தி, நாக கன்னிகை, தாயே பராசக்தி, எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. எப்படி ஒரு அற்புதமான ஒரு இடங்க. நீங்கள் தயவு செய்து இது மிஸ் பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க. பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மெயினாக அங்கே பூஜை நடக்கும். உங்களுக்கு ஏதாவது மனசு கவலை இருந்தால் நீங்கள் அந்த அம்மாகிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் அமர்ந்து உட்காந்து பேசி பாருங்கள். உங்கள் மன கஷ்டமெல்லாம் கண்டிப்பாக போயிருங்க. எனக்கு ஒரு அனுபவம் தான். நான் அந்த 2 வாட்டி வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அதை சொல்லவே வார்த்தை இல்லை. எல்லோரும் வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. உங்களோட கோரிக்கையெல்லாம் நாகம்மா கிட்ட வந்து கும்பிடுங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் நினைக்காது. நம்ம நினச்சா கூட நினச்சிருப்பாங்க, ஒன்றும் இல்லை. 10 பேர் சொன்னால் அதில் 90 பேருக்கு புரியும். நான் யாருன்னு புரியும், உங்களுள்ள சக்தி அவங்களுக்கு புரியும். நம்ம அப்படியெல்லாம் இல்லாத சொல்ல மாட்டோம். அதுக்கு தேவையில்லை. ஏன்னா நல்லது நடக்கட்டுங்க, நல்லா இருக்குங்க. என்னங்க கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம், எதுவுமே இல்லைங்க. தெய்வத்தோட சக்தி அருள் தான் நம்ம கூட இப்போ கடைசியில் போகிற காலத்தில் இருக்க போகுது. வேறு எதுவுமே நம்ம கோடி மரம் வச்சாலும் எதுவுமே நம்ம கொண்டு போகிறதுக்குல. சந்தோஷங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து அம்மனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. அம்மா அப்படியே உள்ள தச்சுருவா இருக்கா நாகம்மா. ஓம் சக்தி பராசக்தி. அதோட இந்த எல்லைக்கு வந்து எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் கிடச்சி அவங்க வீட்டில் வளகாப்பு முடிச்சுட்டு அந்த வளகாப்பு அந்த முடிஞ்ச அந்த கையோடே வந்து அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அம்மாக்கிட்டே வளையல் போட்டுக்கிட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, அது நிறைய வீடியோ இப்போ என்ன நிறைய பேர் சங்கடப்படுவாங்க. குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பாக 100% 100க்கு 100% அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பா. குழந்தை பாக்கி எல்லாருக்கும் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த எல்லைக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக கல்யாண பாக்கியம் கிடைக்கும். வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த எல்லைக்கு வந்தால் அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க. நல்லபடியாக அது தடையில்லாமல் நடக்கும். உங்கள் கோரிக்கை, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், உங்கள் கோரிக்கை நியாயமானதாக இருக்கணும். அது கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்காக 10 கோடி லாட்டரி அடிக்க 100 கோடி லாட்டரி இடத்துல வராதிங்க. அம்மாவுக்கு அதுவும் பிடிக்காது. உங்கள் கோரிக்கை நியாயமாக இருந்தால் அம்மாவுக்கு தெரியும். அம்மாவுக்கு அந்த திவ்ய அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த உள்ள தெரியும் நம்ம என்ன கேட்க வரணும், அந்த அம்மாவுக்கு தெரியும். நீங்கள் எல்லாரும் வாங்க, வந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கி போங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கும் இந்த நாகம்மா.